கார்பன். இந்த ஒரு ஆட்டமை பார்த்தாலே சில பேருக்கு கடுப்பாகும். ரீசன் என்ன அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ள டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி கார்பனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம், ஓகேவா? ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது அப்படின்னா 6. இப்போ இதோட எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 2,4 அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு வருவோம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு கோல் இருக்குது. அதே மாதிரி ஆட்டமுக்கும் என்ன உண்டு அப்படின்னா ஒரு கோல் உண்டு. இதோட கோல் என்னது அப்படின்னா நோபல் கேஸ் ஆகணும். ஏன் அப்படின்னா நோபல் கேஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிள், ஓகேவா? இப்போது நோபல் கேஸ் ஆகணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் நோபல் கேஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணோம், அதாவது 2,8. அப்போது இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது கார்பனுக்கு. ஒன்று 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணால் நியானா மாறலாம், இல்லை 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணால் ஹீலியமாக மாறலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு நான் மெட்டல். 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது, 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது கார்பன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிச்சு. இதால் அயானிக் பாண்டு ஃபார்ம் பண்ண வாய்ப்பே கிடையாது இந்த சுச்சுவேஷனில், ஓகே? அப்போ தான் இது என்ன, இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஆட்டம் வந்து பாண்டே ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளை சுற்றி பாருங்கள், இப்போ மரம்லாம் இருக்குது, இந்த ஷர்ட்டு நம்ம போட்டிருக்கோம், டிஷர்ட் போட்டிருக்கோம், நம்மளோட ஸ்கின் ஆக மொத்தம் நிறைய காம்பவுண்ட் நம்மளை சுற்றி பார்க்குறதெல்லாம் கார்பன் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டு தான். அப்போ இது எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இது ஒரு வில்லன். லிட்டரலாக சொல்ல போனோம் அப்படின்னா இது புதுசாக எல்லாரையும் நம்ப வச்சுருக்கோம் ஒரு பாண்டை. என்ன அப்படின்னா அதாவது நான் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் தர்றேன், அதே மாதிரி நீங்களும் உங்கள் எலக்ட்ரான் எனக்கு தாங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரான் 2 பேருக்கும் சொந்தம். அதாவது நீ எனக்கு எலக்ட்ரான் கொடுக்க வேண்டாம், ஆனால் நான் உனக்கு எலக்ட்ரான் கொடுக்குறேன், அந்த எலக்ட்ரான் உனக்கு சொந்தமாக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இது என்ன பண்ணிடும் அப்படின்னா மித்த ஆட்டம் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடும். ஸோ லிட்டரலாக இதை தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம டீசெண்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது நம்ம 2 பேரும் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுவோம், ஆனால் அந்த 2 எலக்ட்ரானும் 2 பேருக்கும் சொந்தம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரானும் இனிமேல் 2 பேருக்கும் சொந்தமும் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பாண்டே ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, இந்த பாண்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் மெட்டல் எல்லாமே மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கவே பிடிக்காது. அப்போ கார்பனோட டீல் நல்லாயிருக்கும், பரவாயில்லையே நம்ம எலக்ட்ரானை கொடுக்க வேண்டாம், ஆனால் அவன் வந்து நமக்கு எலக்ட்ரான் தர்றான், இலிசா வாயனா இருப்பானோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடும் அப்படின்னா எல்லா நான் மெட்டலும் இதை அக்செப்ட் பண்ணிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் பாண்ட் எப்போவுமே என்னவா தான், சாரி, நான் மெட்டல் பாண்ட் எப்போவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா கோவலன் பாண்டாக தான் இருக்கும், ஓகேவா? இதான் இவ்வளோ தான், சிம்பிளான கான்செப்ட் தான். சரி, இப்போ நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீட்டுக்கோ ஜேஇக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் ஹையர் லெவலில் நீட் அண்ட் ஜேஇ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஓகேவா? நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.